ஜோயே ஜீவன் அப்படின்னு கிரீக் ரூட் வேர்டில் அதுக்கு ஜோயே ஜீவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நித்திய ஜீவன் நம்மளுக்கு தெரிஞ்சபடி பைபிளில் நித்திய ஜீவன் அப்படின்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஜோயே அப்படின்னா தேவனுக்குள் மாத்திரம் வாழ்கிற ஜீவன், அதை குறித்து பார்த்தோம். அது வெறும் இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் அதை கொஞ்சம் பேசிட்டு அந்த செய்தியை நம்ம முடித்தோம். இன்றைக்கி அந்த ஜோயே ஜீவனுடைய ஆழமான வல்லமையின் வெளிப்பாடு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சில பிரசங்கங்கள் ஜனங்கள் கேட்பதனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் சில பிரசங்கங்கள் உங்களால் கேட்க மட்டும்தான் முடியும், எங்கனாலும் அறிமுகப்படுத்த மட்டும்தான் முடியும். ஆனால் கொடுப்பது தேவனாக தான் இருப்பார். அப்படிப்பட்ட பிரசங்கம் இந்த ஜோயே ஜீவன். உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது பிரசங்கம் பண்ண முடியாது, இது வெறும் வார்த்தையில் சொல்லி இதை அடக்க முடியாது. ஏன்னா அது இயேசுவாக இருக்கிறது. இயேசுவை நம்முடைய பிரசங்கத்திலையோ நம்முடைய வார்த்தையிலையோ அடக்கி இப்படி தான் அப்படின்னு காமிக்க முடியாது, சொல்லவும் முடியாது. அவர் நம்முடைய வார்த்தையை தாண்டி இருக்கிறார், நம்முடைய பிரசங்கத்தை தாண்டி இருக்கிறார். எத்தனை வருடம் பிரசங்கம் பண்ணாலும் ஒரு பிட்டை தான் நம்ம தொட்டிருப்போம், ஒரு அணுவை தான் நம்ம தொட்டிருப்போம். அதனால் இதை அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னா, உங்கள் சிந்தனையில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறது. அதை பற்றின விழிப்புணர்வும் அதை பற்றின செய்தியும் நம்மளை என்ன பண்ணுன்னா, இன்னும் ஆழத்திற்கு பாதுகாப்போடு அதில் வாழக்கூடிய சக்தியை நமக்கு தருகிறது. கடந்த வாரங்களில் சொல்லியிருந்தேன், 3 விதமான ஜீவனில் மனிதன் இந்த பூமியில் வாழ முயற்சி பண்ணுறான், வாழ்ந்துட்டுருக்கான். பயோஸ், சூக்கே அப்படின்லாம் சொன்னேன். இந்த உலகத்தின் ஜீவன் பயோஸ் அப்படின்னா சரீரப்பிரகாரமான ஜீவனில் மனுஷன் வாழ்கிறான். அதை தன்னுடைய ஆதாரமாக அடையாளமாக அவன் வைத்திருக்கிறான். உதாரணமாக சொன்ன அந்த ஏழை விதவை தான் சாப்பிட்டு தன்னுடைய உயிர் பிழைப்பதற்காக வச்சுருந்த அந்த பணத்தை எடுத்து இயேசுவுக்கு காணிக்க போட்டுச்சு. அப்போ அந்த ஏழை விதவை அதனால் வரைக்கும் எப்படி வாழ்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, இயேசுவை பார்க்குற வரைக்கும் பயோஸ் சரீரப்பிரகாரமாக, பயாலஜி சரீரப்பிரகார ஜீவனால் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நினச்சிச்சு. ஆனால் இயேசு பண்ண பிரசங்கத்தை கேட்ட உடனே, இது என்னுடைய ஆதாரம் அல்ல, இதை தாண்டி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஜீவன் இருக்கிறத உணர்ந்ததுனால இது இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை போட்டுருச்சு. இப்படி எல்லா மனிதர்களும் இப்படி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்தால் போதும், உடுக்க உடை இருந்தால் போதும், இது 2 இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கை திருப்தி ஆயிரும், இந்த ஜீவன்லேயே வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு கடவுளை மகிமை கொண்டு வராது. கடவுள் அதற்காக நம்மை படைக்கவில்லை. 2வது ஜீவன் சூக்கே அப்படின்னு சொன்னேன். சைக்காலஜிலாம் இதுலேருந்து தான் வருது. அந்த ஒரு மனிதன் இருக்கான், அவன் விவசாய நிலங்கள்லாம் விளைச்சல் கொண்டு வரான், நிறைய விளைஞ்சிருச்சு. அதை கட்டி பெரிய விளைச்சல் நிலத்தை போட்டு வைக்கிறதுக்கு, தானியங்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இடித்து பெருசாக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்லாம் சொல்லிட்டு தூங்கும் போது அவன் ஆத்துமா பார்த்து சொல்கிறான், என் ஆத்துமாவே, அநேக வருஷத்துக்காக உனக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன், நீ நன்மையை அனுபவிக்கும்படி, நீ மகிழ்ச்சியோடு இருக்கும்படி, நீ ஜீவனை சந்தோஷமாக இந்த பூமியில் வாழும்படி உன் ஆத்துமாவுக்கு அநேக பொருளை சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு ஆத்துமாவை பார்த்து சொல்கிறான். அந்த ஜீவன் பேர் தான் சூக்கிய ஜீவன். நிறைய பேர் அப்படி இருப்போம், சரீரத்தை தாண்டி ஆத்துமாவுக்குன்னு சிலதை, ஆத்துமாவுக்கு நன்மை ஜீவன் இதுலேருந்து தான் வருதுன்னு நினச்சிட்டு இருப்போம். அவனை பார்த்து தேவன் சொல்கிறாரு, மதிக்கெடனே அப்படின்றார். ஆனால் இயேசு இந்த பூமியில் சொல்கிறாரு, ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படமும் வந்தேன். ஏதோ காசுனால வாழ்கிற வாழ்க்கையை உனக்கு நான் தர வரல, ஏதோ ஆத்துமா திருப்தி ஆகணும், உனக்கு பூமியில் வாழ்நாள் முழுவதும் நீ பயப்படாமல் எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக செலவு பண்ணிட்டு வாழணும் அப்படின்ற பயத்தை ஊன்றிருந்து எடுக்க வரல. இந்த பூமியில் தலைகளாக இருந்தாலும், வறட்சியை பார்த்தாலும், பஞ்சங்களை பார்த்தாலும், உன் ஆத்துமாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஜீவனின் நதி, ஜலப்பிரயாணம் உண்டாகுகிற ஒரு வாழ்க்கையை கொடுக்க தான் நான் வந்தேன் அப்படின்றாரு. அந்த வாழ்க்கை பரிபூர்ணம் அடையும்படி வந்தேன் அப்படின்றார். இதை குறித்து தான் நம்ம ஜோயே ஜீவன், தேவனுடைய ஜீவன், தேவ ரகமான ஜீவன், அவருக்குள் மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவன், அந்த ஜீவனில் நம்ம பங்கெடுக்கும்படி நம்மளை இவர் அழைக்கிறார் அப்படின்னு போன வாரத்தில் இன்ட்ரடக்ஷனாக நம்ம இது சில காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன் நமக்கு இந்த தேவன் தன்னுடைய ஜீவனை, நித்திய ஜீவனை நம்மளுக்கு ஏன் கொடுக்குறாரு, அது நம்ம பெற்றுக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய ஆத்துமாவில் உள்ள புத்தி, நமக்கு உண்டாயிருக்கிற சகல விதமான
ஞானங்கள், வெளிப்பாடுகள், இதெல்லாம் கடவுளை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம், இப்படி தான் இருப்பார் அப்படின்னு. கடவுளை பற்றி ஃபீல் பண்ணலாம். ஒரு தகப்பன் பிள்ளை மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறாரு. ஒரு நாய் தன்னுடைய குட்டிக்கு எங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அதை பார்க்கும்போது இதுவே இப்படி இருக்குன்னா என்னுடைய தேவன் எப்படி இருப்பார், அன்பாக இருப்பார் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நம்மளது சில காரியத்தை நடக்கிறத வச்சு ஃபீல் பண்ணிக்கலாம் கடவுளை பற்றி. ஆனால் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கடவுளோடு நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு இந்த நித்திய ஜீவனுக்குள் நாம் நுழைந்தால் மாத்திரமே அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸை, கடவுளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் அனுபவிக்க முடியும். அதுதான் அந்த ஜீவனுடைய கரண்ட் பாஸில், இந்த ஜீவனை ஒரு கரண்ட் மாதிரி அந்த கனெக்ஷனை நம்ம மேலே கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த நாள்லேருந்து வைப்ரேஷன்லேயே இருப்போம். நம்ம எப்படி கரண்ட் அடிச்சோன்னா எப்படின்றோம், அந்த மாதிரி கரண்ட் இல்லாத வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்னா கடவுளை பற்றி திங்க் பண்ணுவோம், கடவுளை பற்றி யோசிப்போம், கடவுளை பற்றி சிந்திப்போம், கற்பனை பண்ணிப்போம். அதெல்லாம் இந்த சாதாரண ஜீவனில் நடக்குது. அதுக்கு தேவன் அனுமதி கொடுக்குறாரு, நீ என்ன வேணா சிந்தி அப்படின்னு. ஆனால் கடவுளை பற்றி நிஜமானதை அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே காண்பிப்பது தான் இந்த ஜோய ஜீவன். கனெக்ஷனை நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுட்டார் அப்படின்னா அன்னைக்கு தான் தெரியும் கரண்ட்னா என்ன அப்படின்றது. நம்ம அன்னைக்கு கையில் பிடிச்ச அன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரியும் நித்திய ஜீவன்னா என்ன அப்படின்றத. அந்த ஜீவனுடைய கனெக்ஷனில் இருக்கிறவங்க அனுபவிப்பார்கள். தேவன் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டார், ஆனால் தேவனை அவங்க பார்த்துருப்பாங்க. தேவன் அவங்களுக்காக செய்கிறதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வெளிச்சமாக வெளிரங்கமாக தெரியும். தேவன் எதற்காக இந்த நித்திய ஜீவனை மனிதனுக்கு கொடுக்குறாருன்னா தன்னை முழுவதும் அனுபவிப்பதற்காக. எப்படி ஒரு திருமணம் நடக்குது, ஒருத்தர் திருமணம் பண்ணி கொடுக்குறோம். எதுக்கு கொடுக்குறோம்? இருவர் புரிந்து தெரிந்து அனுபவித்து வாழ்க்கையில் பலன் உண்டாகும்படி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை தான் இந்த நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், வெறும் பார்க்கறது மாத்திரம் இல்லை, ஒரு பேசுறது மாத்திரம் இல்லை, அது ஒரு இன்டிமெசி, ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்துகிறது. அதை தான் பவுல் சொல்கிறாரு, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். எப்படி உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் இருக்கீங்களோ அதுபோல் நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவோடு ஒருவன் இசைந்திருந்தால் இயேசு கிறிஸ்துக்கும் அவனுக்கும் எந்த கேப்புமே கிடையாது, இந்த சர்ட்டு கூட கேப்பு கிடையாது. அப்படி ஒரு இன்டிமெசியை உருவாக்கக்கூடியது எது அப்படின்னா ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லுங்கள், உண்மையான உறவு. இந்த உண்மையான உறவுக்கு உங்களை கொண்டு போகிறது எதுனா ஜெபம். இந்த உண்மையான உறவுக்கு, இன்டிமெசிக்கு, ஆழமான டீப்பான ரிலேஷன்ஷிப்புக்கு உங்களை கூட்டு போகிறது எது அப்படின்னா வேத வசனம். அது டைரக்ஷன் மட்டும்தான் காமிக்கும். உங்கள் வீட்டுக்கார கூட பேசுறது இன்டிமெசி கிடையாது. ஆழமான உறவு எதுனா நீங்கள் உறவில் இருப்பது தான் ஆழமான உறவு. அப்போ அந்த தேவனுடைய ஆழமான உறவுக்கு நம்மளை கொண்டு போகிறது எதுனா அந்த வேலையை யார் செய்கிறான்னா தேவனே அதை செய்கிறாரு, தேவனே ஆரம்பிக்கிறார். முதலாவதாக கடவுளோடு ஆழமான இன்டிமெசி, ஆழமான தொடர்பு. எந்த அளவுக்கு அப்படின்னா இயேசு பூமியில் வாழும் பொழுது பிதாவை எப்படி பார்த்து அனுபவித்தாரோ, எப்படி பிதாவை ஒவ்வொரு வினாடியும் நேசித்தாரோ, உண்மையாக நேசித்தார், கபடம் இல்லாமல் நேசித்தார், பரிபூர்ணமாக நேசித்தார். இந்த பூமியில் நடக்கிற எல்லா தீமையும் இயேசுகிட்ட சொல்லப்படுது. அந்த தீமையை அப்படியே மாற்றி எழுதுறாரு. பிதாவை பரிபூர்ணமாக நேசிப்பதற்கு இயேசு கட்டவிழ்க்கப்பட்டிருந்தார். எல்லா சம்பவத்திலையும் உங்கள் வாழ்க்கை நடந்த ஒரு தீமையை வச்சு பிசாசு உங்களை லாக் பண்ணிடுவான். இது நடந்துச்சுல, கர்த்தர் எங்கே போனார்னு கேளு. உன் வாழ்க்கையில் இந்த தீமை நடக்கும்போது உன் தேவன் எங்கே? தாவீதை கேட்குறாங்கல்ல, உன் தேவன் எங்கே? அவன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி என் தேவன் எங்கேன்னு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறானுங்க, அதனால் எனக்கு சிறகு இருந்துச்சுன்னா நான் கடல் தாண்டி எங்காச்சும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்றான். பிசாசு உங்களை பார்த்து குற்றம் சாட்டுகிற எல்லா விதமான வார்த்தைகளுக்கும், உன் தேவன் எங்கேன்னு கேட்குற எல்லா வார்த்தைகளுக்கும் ஆன்சர் எங்கே இருக்குன்னா உங்களுடைய இன்டிமெசியில், அந்த நிஜமான ஆழமான உறவில் இருக்குது. அந்த உறவை உங்களை கட்டி வைக்கிறது எது அப்படின்னா இந்த நித்திய ஜீவன், இந்த ஜோய ஜீவன். இப்போ தேவனை அனுபவிக்கவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவுமே தேவன் இதை கொடுக்குறார். இதை கொடுக்கல அப்படின்னா நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த உறவை பார்க்க முடியாது, கடவுளை பற்றி யாருமே தெரிந்து கொள்ள முடியாது, தேவன் ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்ம தெரிய முடியாது. அதனால் ரியலான எக்ஸ்பீரியன்ஸை தேவன் நமக்கு தரும்படி அந்த மிகப்பெரிய ஜோய ஜீவனை தனக்குள்ளர்ந்து எடுத்து நமக்கு கொடுக்கிறார். இந்த ஜோய ஜீவனை
பெற்ற மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஒரு நடமாடும் பைபிளாக இருக்கிறான். தேவனுடைய ஜீவனை பெற்ற மனிதன் எப்படி இருக்கிறான்? ஒரு நடமாடும் பைபிள். இந்த பைபிளை மொத்தம் இருக்கிற எல்லா வசனத்தையும் வச்சு ஒரு மனுஷனாக உருவாக்கணும் அப்படின்னா யாரை உருவாக்குவீங்க? அப்பவும் நீங்கள் வந்து இயேசுவை தான் சொல்கிறீங்களே தவிர உங்களை சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ ஃபால்ட்டாக பார்க்குறீங்க நீங்கள். இந்த ஜோயே ஜீவன் ஒரு அலை உங்களை வந்து அடிச்சிச்சு அப்படின்னா, தாக்குச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் சொல்லுவீங்க நீங்கள் என்னையே பாருங்கள் அப்படின்ட்டுவீங்க. ஏன்னா உங்களுக்குள் நடக்கிற அந்த வல்லமையான கிரியை என்னன்றது நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இயேசுவையும் நீங்களும் ஒன்றா ஆயிடுவீங்க. அதை தான் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளில் அறிந்து கொள்வீர்கள். அப்போ இந்த தேவனுடைய ஜீவன், ஜோயே ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா, அவனை நடமாடும் வேதாகமாக மாற்றி விடுகிறது, நடமாடும் பைபிளாக மாற்றுகிறது. உங்களை பார்க்குறவங்க அந்த பைபிளை வாசித்து உங்களை பின்பற்றுவார்கள். நீங்கள் பைபிள் எடுத்து தான் போய் நான் கிறிஸ்தவன் சொல்லணும் அவசியமே இல்லை. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தாலே தெரியும் இவங்க கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்துவர்கள் அல்ல, கிறிஸ்துவை ரியலாகவே அனுபவபூர்வமாய் கிறிஸ்துவை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்பது உங்கள் பேச்சிலையும் உங்கள் செயல்லையும் உங்களுடைய ப்ரெசன்ஸ்லையும் நீங்கள் போயிட்டு வந்தாலே தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு பரிபூர்ணம் அடையப்பட்ட இந்த ஜீவன் உங்கள் மீது வெளிப்பட்டுச்சுன்னா நீங்கள் நடமாடும் பைபிளாக மாறிடுவீங்க. 2 கொரிந்தியர் 3:2 எடுத்து பாருங்கள். பவுல் அப்படி தான் சொல்கிறாரு, எங்கள் இருதயங்களிலும் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும். எல்லா மனுஷருக்கும் உங்களை பார்க்கும் பொழுதே அறிந்து உங்களை வாசிக்கிறாங்க. அப்படி வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா நிருபம் இருக்கிறது. அப்போஸ்தலர் எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம், இப்படியெல்லாம் நிருபம் எழுதினார் பாருங்க. அந்த நிருபத்தை பற்றி சொல்கிறாரு. நான் இப்படி நிருபமாக உட்காந்து எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிருபத்தில் இருக்கிறத நீ விசுவாசித்தால் என்னவா மாறிடுவேன்னா நீயே நிருபமாக மாறிடுவ, நீயே பைபிளாக மாறிடுவ. நீ பைபிள் எடுத்துகிட்டு போய் பேசணும்னு அவசியம் இல்லை. நீ போயிட்டு வந்தாலே என்ன சொல்லணுமோ அதை நீ சொல்லிடுவே அப்படின்றாரு. இதுதான் ஜோயே ஜீவனில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒன்று. நீங்கள் வேதாகமத்தில் உள்ள அனைத்து கதாபாத்திரத்தில் உள்ள தேவ சாயலை ஈர்க்கப்பட்டு அதை உங்களுடைய சாயலாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். அந்த சாயலை அழிப்பதற்கு வெளியே இருள் ஒன்றுமே இல்லை. எல்லா இருளையும் மேற்கொள்ளுகிற வல்லமை எங்கே இருக்குன்னா இந்த தேவனுடைய ஜீவன், நித்திய ஜீவன், ஜோயே ஜீவனில் அது இருக்கிறது. ஒரு பைபிளை மனிதனாக பார்க்கணும் அப்படின்னா அந்த ஜீவனை பெற்ற மனிதன் பைபிளாகவே தெரியுவான், தேவனுடைய வார்த்தையாகவே தெரியுவான். ஜோயே ஜீவனை நாம் எங்கு பெற்றிருக்கிறோம் அப்படின்னா அவனுடைய ஞானம் பாருங்க, பயங்கரமாக ஞானமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சு ஆற்றல் பயங்கரமாக இருக்குங்க. அவங்க புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, க்ரியேட்டிவ்லாம் பயங்கரமாக இருக்குது. அவங்களுடைய ஆளுகை தன்மை, தேசத்தை எப்படி ஆள்றாங்க பாருங்கள், அவங்கள சுற்றி இருக்கிறத எப்படி ஆளுகை செய்கிறாங்க பாருங்கள். அப்போ உண்மையாகவே அவங்க ரொம்ப பக்திமானாக இருக்கிறாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா வேத வாசிக்கிறாங்க, 24 மணி நேரமும் சர்ச்சில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேசினாலே பைபிளை மட்டும்தான் பேசுவாங்க. இப்படி இருக்கிறதுனால அவன் அந்த ஜீவனுக்குள் இருக்கிறான் அப்படின்ற அடையாளம் கிடையாது. அந்த ஜோயே ஜீவன் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்பிரிட்டில் இருக்குது, ஆவியில் இருக்குது. எலான் மஸ்கை பார்க்குறோம், அவர் இங்கேருந்து ராக்கெட் விடுறாரு. எங்கே விடுறாரு? நிலாக்கு விடுறாரு. உசன் போல்ட்டை பார்க்குறோம், வினாடியில் அவன் எத்தனையோ மீட்டரை கடந்து போகிறான், மனுஷனால் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட அற்புத சக்தி அவனுக்குள்ளே வரதுனால இவனுக்குள்ள ஜோயே ஜீவன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஜோயே ஜீவன் வெளியே நடக்கிற காரியங்களை வச்சு சம்மதப்படுத்த முடியாது. அது உள்ளான ஒரு வெடிப்பொருள், உள்ளான ஒரு ஜீவன் மாற்றம், உள்ளே நடக்கிற ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். எக்ஸாம்பிள் பாருங்கள், கோலியாத். அவன் ஒரு இராணுவ வீரனாக இருக்கிறான், சின்ன வயசுலேருந்தே யுத்த வீரனாக இருக்கிறான். அவன் சத்தம் விடும்போது எல்லாம் பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. ஆனால் தாவீது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான். அவன் அந்த யுத்தத்துக்கு போகும்போது ஒரு 16 வயசு தான் இருக்கும். கோலியாத் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி நிற்கிறான், இவன் சின்ன பையனாக இருக்கிறான். இந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற இந்த கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவன் தன்னுடைய மாமிச பலத்தை, மாமிச ஜீவனை, அனுபவ ஜீவனை நம்பி வந்து நிற்கிறான். இந்த தாவீது அப்படி இல்லை. தனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த ஜீவன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு கீழ்ப்படிஞ்சு கவனை எடுத்துக்கிட்டு கல்லை எடுத்துட்டு ஒரு ஸ்பார்க் உள்ளேருந்து ஏற்படுது. அந்த ஸ்பார்க்குக்கு அவன் செவி கொடுக்குறான். அந்த ஜீவனுக்கு அவன் செவி கொடுத்த உடனே அந்த ஜீவன்லேருந்து நதி புறப்படுது.
நதி புறப்பட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இவன் சாதாரண மனிதனாக அல்ல, ஆவியில ஒரு ராட்சதனாக கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறான். கோலியாத்துக்கு எப்படி தெரியுதுன்னா சின்ன பையன் மாதிரி தெரியுது. ஆனால் தாவீதுக்கு கோலியாத்தை பார்க்கும்பொழுது எப்படி தெரியுதுன்னா, கோலியாத்து சின்ன பையன் மாதிரி தெரியுது. ஆனால் தேவன் தாவீதை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா, கோலியாத்து நிற்க வேண்டிய இடத்துல தாவீது நிற்கிறான் ராட்சதனாக. எப்படிப்பட்ட ராட்சதன்? ஆவிக்குரிய ராட்சதனாக நிற்கிறான். அப்படி ஒரு ஆவிக்குரிய ராட்சதனாக தாவீதை மாற்றினது எது அப்படின்னா, அந்த வழிந்தோடுகிற தேவனுடைய ஜீவன். அந்த ஜீவன் தாவீதுக்கு உள்ள இருக்கிறத கோலியாத்தை பார்க்கல. பார்க்காதனால தேவையில்லாமல் செத்துட்டான் பாருங்க. அப்போ இந்த ஜீவன் நமக்கு உள்ளிருந்து, ஸ்பிரிட்ல இருந்து நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கறது, நம்மிடம் பேசுகிறது. ஆமே, இந்த ஸ்பிரிட்டுக்கு உள்ளே இருந்து ஒர்க் பண்ணுது பாருங்க. அந்த நித்திய ஜீவன், ஜோயே ஜீவன், அது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய ஆவிலிருந்து ஆத்துமாவை தொடர்பு கொள்கிறது, ஆத்துமாவோடு பேசுது. ஆத்துமாவில் என்ன இருக்குன்னா, சிந்தனை இருக்கிறது, நினைவு இருக்கிறது, கற்பனை மண்டலம் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. இதெல்லாம் ஆத்துமாவில் இருக்கிற ஒன்று. இந்த ஆவிக்குரிய மனிதன், ஸ்பிரிட்டில் இருக்கிற இந்த ஜோய ஜீவன் ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட பேசிட்டு தான் இருக்குது. உங்கள் ஆத்துமாவை நோண்டிகிட்டே இருக்கும், உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும். இதை பண்ணு, அதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவனுக்கு பயப்படாத அப்படின்னு தாவீதை நோண்டுது. ஏன் தேவன் பேசுறது நம்ம காதுக்கெல்லாம் கேட்குறதில்ல? ஏன் தேவன் அகுஜா ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாரா? அகுஜா மைக் யூஸ் பண்ணுறாரா? 500 மைக் வாங்கிட்டு வந்து பேசுகிறாரா? கொஞ்சம் சத்தமாக தான் பேசினா என்ன அப்படின்னா, அவர் எல்லா நாளும் பேசி தான் இருக்கிறாரு. ஆனால் நம்முடைய ஜீவனில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஓட்டை, ஜீவனில் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய இருள் அவர் பேசுகிறத கேட்க விடாமல் பண்ணிடுது. சீனாய் மலையில் கத்துறாரு, பேசுகிறாரு. ஜனங்க சொல்கிறாங்க, ஐயோயோ இந்த சத்தத்தை யார் கேட்பா, அதனால் பேச வேணாம். இங்கே மருவ மலையில் பிதாவானவர் பேசுகிறாரு, இவர் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள்னு. சீசருங்களாம் என்ன சொன்னாங்க? இந்த இடி முழக்க சத்தம் ஏன் இப்படி கேட்குது அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு சொல்கிறாரு, அடப்பாவீங்களா, இந்த இடி முழக்க சத்தம் இல்லைடா, என் நிமித்தம் அல்ல, உங்கள் நிமித்தமே இந்த சத்தம் உண்டாயிற்று. இந்த சத்தம் என்னன்னு உனக்கு கேட்கலையா? பிதாவானவர் என்னை பார்த்து இவர் நேசகுமார்னு சொன்னாரே, அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்குறாரு. அப்போ மனிதர்களுக்கு தேவனுடைய சத்தத்தை, அந்த ஜோயே ஜீவன்லேருந்து, பரிசுத்த ஆவிலேருந்து வரக்கூடிய சத்தத்தை ஏன் கேட்க முடியல அப்படின்னா, எல்லா நேரங்களிலும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை பார்க்கிலும், ஜோயே ஜீவனுடைய வழிநடத்துதலை பார்க்கிலும், நாம் அநேக சத்தங்களுக்கு இந்த பூமியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பதனால மென்மையாக இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நாம் அறியாமல் போய்விடுகிறோம். அதனால தான் ஆராதனைக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறது. ஆராதனைக்கு நீங்கள் சீக்கிரம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அரிசியை ஊற வச்சு எப்படி கொதிக்கிற தண்ணியில் போட்டு பொங்கி எடுக்கிறோம், அந்த மாதிரி நடக்குது. ஆராதனைக்கு நீங்கள் வராத போது என்ன ஆகுது அப்படின்னா, வரும்போதே சூடாக வரீங்க. அரிசியை வறுத்தெடுத்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா என்ன ஆகும்? வேகாது, சாப்பிட முடியாது. இந்த ஸ்பிரிட்டில் இருக்கிற இந்த ஜோய ஜீவன் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாவோடு தொடர்பு கொள்ளுகிறது. ஆத்துமாவோடு தொடர்பு கொள்ளுகிறதை நீங்கள் சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, தாவீது மாதிரி இவன் இன்னைக்கு சாக வேண்டியவன், அவன் எவ்வளோ தீர்க்கதரிசனமாக சொல்கிறான் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் இன்னைக்கு நீ செத்து கீழே விழுகிறத பார்க்கும் பொழுது கர்த்தரே தேவன் என்பதை தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அவன் சொல்கிறான் தாவீது. அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு? ஸ்பிரிட் சொல்லுது, இதை பேசுந்து, இதை சொல்லுந்து, இது விசுவாசின்னு சொல்லுது. இதைத்தான் தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள சொல்கிறான்றதை கண்டுபிடிச்சி அதை வாயில் சொன்னான் பாருங்க. அது ஒரு தெய்வீக பிரகடனமாக மாறிடுச்சு. ஒரு கவர்மெண்ட்டோடைய அறிக்கை வெளியே வந்தால் எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கப்படும். 2000 நோட்டு செல்லாத சொன்னால் செல்லாது தான் கவர்மெண்ட்டோடைய அறிக்கை. அந்த மாதிரி இவன் வாயை திறந்து சொன்ன உடனே அந்த உலகத்தில் என்ன நடக்கணுமோ அது அப்படியே பிரகடனப்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த ஸ்பிரிட்டில் இருக்கிற அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப மென்மையானவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளோ சத்தமாலாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டார். இவ்வளோ சத்தமாக அவர் பேச ஆரம்பித்தார்னா நீங்கள் தூங்க மாட்டீங்க. இவ்வளோ சத்தமாக நீங்கள் பேச ஆரம்பித்தார்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரோபோவாக சுற்றிட்டு இருப்பீங்க. கடவுள் எல்லாத்துக்கும் பேச ஆரம்பிச்சிருவார். ஆனால் ஒரு நாள் இப்படி பேசுவார். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எது தேவையோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபோக்கஸாக இருப்பீங்க. அப்போது உங்கள் காதில் இந்த மாதிரி சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. அப்போ அந்த ஆத்துமாவில் சொல்லப்படுகிற அந்த சத்தத்தை யார் கவனிக்கிறார்களோ, யார் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ, அவங்களுடைய வாழ்வில் ஜோயே ஜீவன் வெளிரங்கமாய் வெளிப்படும். உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஆதாம்கிட்ட தேவன் சொல்கிறாரு, இந்த பழத்தை நீ புசித்தால் சாகவே சாவாய். பழத்தை கையில் பொறிச்சு சாப்பிட போகிறான், சரீரத்தில் சாப்பிட போகிறான். ஆனால் சாவு எங்கே நடக்குன்னா ஆவியில் நடக்கும். அந்த ஆவியில் நடந்த சாவு சாகவே சாவாயின்னு சொன்னார் பாருங்க. பழத்தை பொறிச்சு சாப்பிட்டுன்னா பொத்துன்னு விழுந்து செத்துட்டானா? அவன் சாகருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு?
கிட்டத்தட்ட 1000. சாகவே சாவாயின்னு சொன்ன அந்த வார்த்தை அவனை மேற்கொண்டு அவனை அழிச்சு அவனை இந்த பூமியில் படுக்க வைக்கிறதுக்கு 1000 வருஷம் ஆச்சு. ஏன் அப்படின்னா அந்த மரணம் அவன் ஆவிலிருந்து ஆத்மாவுக்கு ஜம்ப் பண்ணணும், ஆத்மாவிலிருந்து சரீரத்தில் வெளிப்படுறதுக்கு 1000 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த ஜோய ஜீவன் அதே மாதிரி தான் உள்ளதான் இருக்குது. அது ஆவியை ஆளுகை செஞ்சு ஆத்மாவை ஆளுகை செஞ்சு சரீரத்தில் வெளிப்படுறதுக்கு 1000 வருஷம்லாம் தேவையில்லை. உயிர்த்தெழுதலின் ஜீவன் அது. இயேசுவை கல்லறையில் கொண்டு போய் வச்சாங்க. அந்த ஜோய ஜீவனால் தேவன் எழுப்பினார். உங்களுக்கு ஒரு காய்ச்சல் போகிறதுக்கு எத்தனை நாளுங்க ஆகுது? ஒரு சளி போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 1 வாரம் ஆகுது ஒரு சளி போகிறதுக்கு. ஒரு கேன்சர் போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள் ஆகும். செத்தவன் ஒருத்தவன் மறுபடியும் உயிரோட வரணும்னா அதெல்லாம் நடக்காத காரியம், வாய்க்காத காரியம். தேவனுடைய ஜீவனுக்கு இருக்கிற ஸ்பீடு என்ன அப்படின்னா செத்தவனை இமை பொழுதுல உயிரோட கொண்டு வந்துடும். இந்த ஜீவனுக்கு இருக்கிற பவர் பாவத்திற்கு பவரோட ஒப்பிட முடியாது. பாவத்தோட பவர் என்னன்னா உன்னை மெதுவாக தான் கொல்ல முடியும். அதுக்கு அவ்வளோதான் பவர். உனக்கு புரிய வச்சு, உன்னை இச்சிக்க வச்சு, உன்னை இவ்வளோ வச்சு, உன்னை சிந்திக்க வச்சு, உன்னை கொலைகாரனாக மாற்றி இப்படி தான் உன்னை ஆக்கிரமிக்க முடியுமே தவிர ஜோய ஜீவன் எதையுமே பார்க்காது. அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே இல்லை. வந்துச்சுன்னா சாப்பிட்டு போயிடும். இயேசுவை கல்லறையில் வச்சாங்க, அப்படியே தூக்கிட்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. எவ்வளோ நாளாச்சு? வசனம் 3 நாள்ன்றனால 3 நாளில் வச்சார். இல்லைன்னா சிலுவையிலிருந்து அவன் செத்த உடனே கீழே அப்படியே இறங்கி வந்திருப்பார். இந்த வந்துட்டேன் பாரு அப்படின்னு. ஒரு செடி வைக்கிறீங்க, அந்த செடி வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நம்ம வெளியே இருக்க செடியெல்லாம் கட் பண்ணியிருக்கோம். அந்த செடி மறுபடியும் துளிர்த்து வரதுக்கு 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுமாம்மா துளிர்த்து வரதுக்கு. இப்போ தான் துளிர் விட்டுருக்கு. அந்த செடியை நட்ட வச்சா எப்படியும் 20-30 நாள் ஆகும் அந்த பூமியை உடச்சிட்டு வெளியே வர்றதுக்கு. ஆரோனுடைய துளிர்த்த கோல்னு பைபிள் இருக்குல்ல, அந்த துளிர்த்த கோல் எவ்வளோ நாளில் பூ பூத்து காய் காத்து பழமாக மாறுச்சு? ஒரு 5 வருஷம். ஒரு மரம் பழமாக மாறினா எத்தனை வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சது பல வருடங்கள் ஆகும். ஆனால் தேவன் நான் ஆரோனை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நிரூபிக்கிறேன். அதுக்கு உங்கள் தாத்தாலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அந்த கோலை எடுத்துருவான்றாரு. கோலை எடுத்துகிட்டு தேவ சமூகத்தில் வைக்கிறாங்க, தேவ பிரசனத்தில் வைக்கிறாங்க. வச்சுட்டு நாளைக்கு வா அப்படின்றாரு. நாளைக்கு பார்க்குறான் இந்த மாதிரி பூ பூத்து காய் காத்து பழமாயிருச்சு அந்த மரம். இவ்வளோ பெரிய கட்டை, அதுலேருந்து பழம் வந்திருக்குது. தேவனுடைய ஜீவனுக்கு இருக்கிற ஸ்பீடு என்ன அப்படின்னா அது ஒளியின் வேகத்தை விட மிகவும் வேகமானது. எப்படிப்பட்ட வேகம்? பவுலை சந்தித்த வேகம் அது. அவனை குதிரையிலிருந்து விழத்தள்ளுகிற வேகம் அது. அவன் கண்களை குருடாக்குற வேகம் அது. அவனை இத்தனை வருடங்களாக கற்று வைத்திருந்த எல்லா பாடத்தையும் கம்மாலியுடைய எல்லா நியாயப்பிரமாணத்தையும் மறக்கடித்து புதுசாக ஒரு கிறிஸ்துவை அவனுக்கு சொல்லித்தரக்கூடிய வேகம் அது. அதுக்கு அவ்வளோ வேகம் இருக்குது. ஒரு ஒளியினுடைய வேகம் என்னென்னா ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் அதை ட்ராவல் பண்ணோம். நம்ம பைக்கிலலாம் போகிறோம், கார்லலாம் போகிறோம். அதிகபட்சமாக காரு பைக்கெல்லாம் அதிகபட்சமாக 500 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது காரு பைக்கெல்லாம். இப்போ BYDன்னு ஒரு கார் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த காரு 495 கிலோமீட்டர் ஸ்பீடு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு. கவாசிக்கில் பைக் ஒன்று இருக்குது, நிஞ்சா H2ன்னு ஒரு பைக்கு. அந்த பைக்கு 450 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணியிருக்குது. மிலிட்ரியோடைய ஹெலிகாப்டரு ஏரோப்ளைன்லாம் பார்த்தீங்கன்னா 6000 கிலோமீட்டர் போகும். அவ்வளோ வேகத்தில் போகும். 6000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஆனால் லைட்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு. நம்ம பைக்கு காரெலாம் போகிறது ஒரு ஹவருக்கு அப்படி போகும். ஆனால் லைட்டோட ஸ்பீடு 3 லட்சம். இந்த லைட்டோட ஸ்பீடை பார்க்கிலும் அதிகமான ஸ்பீடு எதுக்கு இருக்குன்னா இந்த ஜோய ஜீவனுக்கு இருக்குது, தேவனுடைய ஜீவனுக்கு இருக்குது. அது ஒரே நிமிஷத்தில் உங்கள் மரித்த வாழ்வை உயிர் பெற்று எலும்பும்படி செய்யும். மரித்த எலும்புகள் எல்லாத்தையும் பார்த்து தீர்க்கதரிசி பேசுகிறான், அதெல்லாம் உயிரோடு எலும்பி நின்றுச்சாமா. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் மரித்து இருக்கீங்களோ அங்கெல்லாம் உயிர் பெற்று எலும்பும்படி நான் பேசுகிறேன். அப்போ இந்த ஜோய ஜீவன் வெளியே நடக்கிறதில்ல, உள்ளே இருந்து வெடித்து சிதறி வெளியே காணப்படுகிற ஒரு எரிமலை குழம்பு. இந்த ஜீவன் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா முதலாவதாக மரணம் நம்முடைய எல்லைகளுக்கு கிரியை செய்யாமல் அழிக்கப்படுகிறது. நீங்கள் எல்லாருமே மரணத்தை ஜெயிச்சு தான் இங்கே வந்திருக்கீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துவை உடையவன் இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் மரணத்தை ஜெயிச்சு தான் இங்கே உட்காந்துருக்கீங்க. மரணத்தை உங்கள் காலு கடியில் போட்டு தேய்ச்சிட்டா உட்காந்துருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட தோற்று போயிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. இந்த ஜோய ஜீவன் மரணத்துக்கு பிறகு நமக்கு கொடுக்கப்படுகிற ஜீவன் கிடையாது. பெரும்பாலும் நித்திய ஜீவனை குறித்து கிறிஸ்தவருடைய பார்வை என்ன அப்படின்னா, கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க பாருங்கள், இயேசுவை பிதா கொடுத்தாரு, சிலுவையில் அறைய வச்சாரு, நான் அதை ஏற்றுக்கிட்டேன், அதனால இந்த பூமியில் வாழுவேன், செத்ததுக்கப்புறம் பாஸ்டர் பற்றி வச்சு மூடி அடித்து குழியில் இறக்கிடுவார்,
அதுக்கப்புறம் கண்ணை பரலோகத்தில் திறக்கும் பொழுது அப்படியே கேட்டு திறக்கும். கேட்டு திறந்தோன்னே நான் அப்படியே ஓடி போவேன். ஏசு ஆப்போசிட்லேருந்து என்ன பண்ணுவார், அப்படியே ஓடி வருவார். அவர் கையில் என்ன இருக்கும், வெல்கம், உண்மையும் முத்தமான ஊழியக்காரனே, ராஜ்யத்துக்குள் பிரவேசி அப்படின்னு ஒரு கிரீடத்தை கையில் வைப்பார். அப்படியே நித்திய ஜீவனை எனக்கு கொடுப்பாரு. நான் அப்படியே அந்த ஜீவனில் வாழ்ந்துட்டு இருப்பேன். நித்திய ஜீவனை கொடுப்பாரு, இல்லை ஜீவ விருட்சத்தின் பழத்தை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நித்திய ஜீவன் என்பது உன் மரணத்துக்கு பிறகு கொடுக்கப்படுகிறது அல்ல, உன் மரணத்தையே பிறகாக்குவது. அது மரணத்தையே பிறகாக்குதுன்னா, நித்திய ஜீவனை பெற்றவன் மரணத்தை பார்த்து என்ன சொல்கிறான்னா, போயிட்டு அப்புறமேட்டு வா அப்படின்றான். போயிட்டு அப்புறமேட்டு வா, பிறகு வா. மரணத்துக்கு பிறகு கொடுக்க போகிறதில்ல, அது நம்மளுக்கு கிடைத்த உடனே மரணம் நம்முடைய காலின் கீழ் அதனுடைய வல்லமையை இழந்து விடுகிறது. எதற்கு முன்பாகனா, நித்திய ஜீவனுக்கு முன்பாக. ஜாய் சாம் இருக்கார் பார்த்தீங்களா, உமலகான. அவங்க அப்பா வந்து சாகும்போது அவங்க பையனை கூப்பிட்டு என்னை குளிக்க வை, எல்லாம் பண்ணி கட்டில் படுக்க வச்சு, அவர் ட்ரெஸ்ஸை அவரே பையன்கிட்ட சொல்கிறாரு, என்னை குளிக்க வை எல்லாம் பண்ணுன்னு சொல்ல வச்சு, அவரே கட்டில் படுத்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு போயிட்டார். 1 யோவான் 5:11 பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நித்திய ஜீவனை நீ மரணத்துக்கு அப்புறம் உனக்கு கொடுக்கறதுக்காக இயேசு வந்து சாகலை, இந்த பூமியிலேயே நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், இந்த பூமியிலேயே தந்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம். அல்லேலூயா. செத்ததுக்கு அப்புறம் அப்படின்னா இப்போ இங்கே உட்காந்து எதுக்கு இவ்வளோ நேரம் தொண்டை தண்ணி வந்து எதுக்கு கத்திட்டு இருக்கணும்? செத்ததுக்கு அப்புறம் கிடையாது, இப்பொழுதே. எல்லாம் சொல்லுங்கள், இப்போதே. இதுவே ரச்சனைய நாள். அங்கே போய் பரிபூர்ணமாக நம்ம வாழ போகிறோம். அதோடைய முன் டேஸ்ட்டை அவரை நம்புறவங்களுக்கு கொடுக்குறாரு, அவ்வளோதான். பிரியாணியை பாய் செய்கிறாரு, கல்யாணத்துலலாம் சாப்பிட போகிறாங்க. ஆனால் அந்த பாயை பிரியாணி செய்கிறதுக்கு யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு பிளேட்டை ஃபஸ்ட்டே கொடுத்துருவாரு, இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. நம்மலாம் அந்த மாதிரி, நம்ம ஃபஸ்ட்டே சாப்பிட்றோம். அதனால் பிரியாணி பரிமாறும்பொழுது எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லணும், அப்படியா அப்படின்லாம் கேட்க மாட்டோம். நம்மளுக்கு அங்கே போனால் எந்த அதிர்ச்சியுமே கிடையாது, இயேசுவை பக்கம் மொத்தம் அதிர்ச்சி. எல்லாம் இங்கேயே நம்ம ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருப்போம், அதோடைய முன் ருசியை இங்கே அனுபவிச்சிருப்போம். அதனால் 1 யோவான் 5:11 வாசிங்க. தந்திருக்கிறாரா தரப்போகிறாரா? என்ன சொல்லுங்க, தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் அந்த சாட்சியாம். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்குதாமா. அந்த நித்திய ஜீவன் எங்கே இருக்கு? குமாரனில். இந்த நித்திய ஜீவனை பழைய ஏற்பாட்டில் ஆதாமுக்கு தேவன் எங்கே வச்சுருந்தான்னா, ஜீவ விருட்சகத்தில் வச்சுருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அந்த கிறிஸ்து சொல்கிறாரு, நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். இப்போ அந்த ஜீவனை எங்கே வச்சிருக்கான்னா, கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை யாரெல்லாம் புசிக்கிறார்களோ அவருக்குள் ஓடுகிற ரத்தம் இல்லை, தேவனுடைய ஜீவன், ஜோயே ஜீவன். அதனால்தான் இந்த வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்து இருக்கிறார். ப்ரெசண்ட் தந்துட்டாரு, அதுக்குள்ள தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க, இதையும் நீ நம்ப மாட்ட, இதுக்கப்புறம் தரார் அப்படின்னு நீ சொல்லுவ அப்படின்னு தெரிஞ்சு யோவான் நான் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிடுறேன்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த குமாரனை உடையவன் அப்படின்னு இருக்கு பாருங்க, இது ஒரு ஃபுல் பேக்கேஜ். ஃபுல் பேக்கேஜ்னா எப்படி சொல்கிறது, இதுக்குள்ளே எல்லாமே அடங்கும். ஆண்டவரே சுகம் தாங்க, பலம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க, இல்லை, குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன். ஜீவனை உடையவனா ஒருத்தன் மாறிட்டானா அவனுக்கு தேவன் ஃபுல் பேக்கேஜாக கொடுக்குறாரு. அவனுக்குள்ள சுகத்துக்குன்னு ஒரு நதி தனியாக ஓடும், செழிப்புக்குன்னு ஒரு தனி நதியாக ஓடும், எதிரிகளை ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு நதி ஓடும். இப்படி அவன் ஃபுல் பேக்கேஜில் தான் கிறிஸ்தவனாக இருக்கிறான். அதுதான் குமாரனை உடையவன். குமாரனை உடையவன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னங்க பண்ணுறது, நான் ஏழை இயேசுநாதரை கும்பிட்டுருக்கிறேன், அதனால் அடியான் இந்த பூமியில் ஏதோ இருந்து பொழைச்சி எப்படியாச்சும் பரலோகத்துக்கு போகணும், அப்படி கிடையாது. இது ஒரு ராஜரீக தேவனை நம்முடைய இருதயத்தில் பெற்றிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாறாத வல்லமை, அதை நம்ம பெற்றிருக்கிறோம். குமாரனை உடையவன் தேவன் உடையவனாக இருக்கிறான், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனாக இருக்கிறான். 13, உங்களுக்குள் நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். எங்கே இருக்காமா, உங்களுக்கு உள் நித்திய ஜீவன் உண்டென்று யார் அறியணும்? நீ அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும். தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை. இந்த லெட்டர் எழுதுறதுக்கு காரணமே என்னன்னா, நீ செத்ததுக்கு அப்புறம் நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்க போதா அப்படி இல்லை, கிடையாது.
நீ இப்பவே பெற்றிருக்கிற, உனக்குள் இருக்கிறது, உனக்குள் தந்திருக்கிறார். அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய முடியாதான் இயேசு வந்திருக்கிறாரு. அந்த ஜீவனில் தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. பாஸ்டர், எந்த அறிகுறியுமே தெரிலையே. அதை தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். அந்த ஜீவன் உன்கிட்ட பேசும் பொழுது அந்த ஜீவனுக்கான நீ கொடுக்குற டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, எவ்வளோ பேசினாலும் புரிய மாட்டேங்குது. ஆனால் எப்போ புரியும் அப்படின்னா, நான் சொல்கிறதெல்லாம் இன்னும் சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது. ஆனால் சொல்லாததெல்லாம் எப்போ புரியும்னா, அந்த ரியல் என்கவுண்டர் நடக்கும் பொழுது, ரியலாக தேவனுடைய கனெக்ஷன் உங்களுக்கு ஏற்படும் பொழுது, அந்த நதி உங்கள்கிட்ட பாயும் பொழுது, இன்னும் நான் தேவன் என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறாரு எல்லாத்தையும் சொல்லாமே நீ புரிஞ்சுப்ப. தேவன் நித்திய ஜீவனை உங்களுக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, சொன்ன சாட்சி, அந்த சாட்சி அப்படின்றாரு. அந்த சாட்சின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு தெய்வீக பிரகடனம். இந்த உலகத்தில் இருக்கிற கோர்ட்டில் ஜட்ஜு ஒன்று சொன்னார்னா எப்படி அதை மாற்ற முடியாதோ, அந்த மாதிரி இது கடவுளே சொன்னது அப்படின்னு அந்த சாட்சிக்கு அந்த அர்த்தம். நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு மார்ட்டியான்னு அர்த்தம். அந்த மார்ட்டியாக்கு என்ன விளக்கம் தராங்க அப்படின்னா, அதிகாரப்பூர்வமான அறிக்கை, அஃபிஷியல் சீல் வச்சு ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒன்று வருது அப்படின்னா, அந்த மாதிரி தேவனை இதை வந்து அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக இதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி யோவான் சொல்கிறாரு. ரெண்டாவது, கடவுளுடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட், கடவுளே இதை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, அதை தான் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு. கடவுளே இப்போ முன்ன நின்று உனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறேன்னு சொன்னால் நீ எப்படி நம்புவ, எப்படி விசுவாசிப்ப? அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு ஏதோ நிருபத்தில் இருக்குது, நான் எழுதுனேன் அப்படின்னு நினச்சிட்டு இதை சாதாரணமாக விட்டுறாத. இது சாட்சி, மாற்றியா, கடவுளுடைய அதிகாரப்பூர்வமான இது வார்த்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த ஜோய ஜீவன் எப்படி வெளிப்படுகிறது? இந்த ஜீவன் வந்த உடனே, மனுஷனுக்குள் வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, உனக்குள் உன்னை நிமிர்ந்து நிற்க செய்கிறது. உங்களுக்குள்ளேயே உங்களை கால் மாலு கால் போட்டு உட்கார வைக்குதாமா. சில பேர் வந்து வெளியே நிமிர்ந்து இருப்பீங்க, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா தலை குனிஞ்சு தான் இருப்பீங்க. உங்கள் தலையெல்லாம் குனிஞ்சிருக்கும். பாவத்து நிமித்தம், இருள் நிமித்தம், வெட்கத்து நிமித்தம், ஏதோ ஒரு சம்பவத்து நிமித்தம் எப்போ பார்த்தாலும் குனிஞ்சு தான் இருப்பீங்க. ஆனால் இந்த ஜீவன் வந்த உடனே என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்குள்ளேயே உங்களை நிமிர்ந்து நிற்க செய்கிறது. சங்கீதம் 20:8 வாசிங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இதை எப்படி எழுதுறாருன்னா, ஒரு யுத்த களம், அந்த யுத்த களத்தில் எதிரி வரான். அந்த எதிரியை இவர் தன்னுடைய பட்டயத்தினால் அடித்து அவனை கொன்று இப்படி நிற்கிறாரு, முட்டி போட்டு அவனை அழித்து அந்த டயர்டில் இப்படி கீழே நிற்கிறாரு. அந்த டயர்டில் கீழே நின்று தன்னுடைய பட்டயத்தை எடுத்து இப்படி ஊனி அப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறாரு பாருங்க. எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன், எல்லாத்தையும் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாரு. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அந்த பட்டயத்தை இவன் ஊன்றான் பாருங்க, ஒரு ஊனி ஒரு பலனை எடுத்து ஒரு தைரியமாக நிற்கிறான் பாருங்க. அந்த ஊன்ற அந்த பட்டயம் தான் ஜோய ஜீவன். அந்த ஜீவன் தான் அந்த எதிரியை அழிக்குது. அந்த எதிரியை அழிச்சு இதுக்கப்புறம் எதிரி இல்லைன்னு தெரிஞ்ச இவன் எந்திரிச்சு நிற்கிறான். எப்படி எந்திரிச்சு நிற்கிறான்? ரொம்ப தைரியமாக எந்திரிச்சு நிற்கிறான், பட்டயத்தோடு நிற்கிறான், தைரியமாக நிற்கிறான் பாருங்க. அவனுக்குள்ளே என்ன ஒரு தைரியம், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். எதிரியே இல்லைடா, இருந்த எதிரியெல்லாம் அழிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி சந்தோஷம் உள்ளத்துக்குள்ளே ஏற்படுதமா. எல்லா பாவ அழுக்கையும், இதுவரை நீ செய்த எல்லா பாவ ஞாபகத்தையும், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற எல்லா பாவத்தையும் உன் ஆத்மாவிலிருந்து அழித்து அந்த ஜோயே ஜீவனை உனக்கு நம்பிக்கையாக கொடுத்து அந்த ஜீவனால் உன் தலையை நிமிர பண்ணுகிறார். உன் தலையை நிமிர பண்ணுகிறார்னா, உள்ள உன் தலை நிமிர்ந்துச்சு அப்படின்னா வெளியே நீங்கள் யாரு முன்னாடி உன் தலை ஒரு நாளும் கவிழாது. தானியல் சொல்கிறான், சிங்கம்லாம் எனக்கு பத்தாது, சிங்கத்தோடைய பலனை காட்டிலும் எங்கள் பலன் ஜாஸ்தி. நம்ம நினைக்கிறோம் சிங்கத்துடைய பலன் தான் ஜாஸ்தின்னு. ஆனால் நம்முடைய ஹார்ட்டுக்கு தேவன் கொடுத்துருக்க பலன் பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட்டுக்கு எல்லா மிருகஜீவனோட ஜாஸ்தி. அதெல்லாம் அவன் பயப்பட மாட்டேன்றான். சாத்ராக மேச ஆபத்து நெருப்பனடா நெருப்பு, நானே நெருப்புடா அப்படின்றான். எதை பார்த்தும் பயப்படாமல் இருக்க காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன், ஜோயே ஜீவனுடைய ஓட்டம் அதிகமாக இருந்துச்சு. அவர்களுடைய தலை நிமிர பண்ணினது. இந்த ஜீவன், தேவனுடைய ஜீவன், நித்திய ஜீவன் நம்முடைய சரீரத்தில் பாயும் பொழுது பயம் சுக்குலாக உடைகிறது. பயத்தினுடைய கண்ணாடி உடைகிறது. ஏதோ உன்னை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க, கண்ணாடியில் பார்த்து அந்த கண்ணாடியை ஃபஸ்ட்டு தேவன் உடைக்கிறாரு. அதனால தான் ஏசாயால சொல்றாரு, பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். இதெல்லாம் எப்படி அவரால் சொல்ல முடியும்னா, அவருக்கு தெரியும் இந்த ஜீவன் இவனுக்குள்ள பூந்து இவனை ஆளுகை செய்து இவனை ஆக்கிரமித்து இவனை பரிபூர்ணம் அடைய செய்யும். அப்போ இவன் எப்படி இருப்பானா, ஒரு யுத்த வீரனை போல தன்னுடைய பட்டயத்தை ஊண்டி இவன் நிற்பான்.
இவன் நிற்கும் பொழுது இவன் மனசுல பேர் ஒளி வீசும். அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது சொல்லுது பாருங்க, அது இந்த இடத்துல தான் பிரகாசிக்கும். அப்போ பயம் உடைகிறது. சீனாய் மலையில கடவுளை பார்த்து எல்லாம் பயம்தான். ஆனால் கல்வாரி சிலுவையில் இயேசுவை எல்லாம் நிமிர்ந்து பார்க்குறாங்க, இப்படி தொங்குறாரு அப்படின்னு. இப்படி நிமிர்ந்து பார்த்தா என்ன அர்த்தம்? அவங்களுக்கே தெரியாமல் ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுறாங்க. என்ன நிறைவேற்றுறாங்க? பாம்பினால் கடிப்பட்டவர்கள் எப்படி அந்த மோசையினால் உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை பார்த்து பிழைத்தார்களோ, அதுபோல் கல்வாரி சிலுவையில் நோக்கி பார்த்தவங்க அவங்களுக்கு தெரியாமையே பிழைச்சிட்டு இருக்காங்க, ஹீல் ஆகுறாங்க. அப்படி பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் தன் தலை நிமிரப்படுகிறது. ஆமேன். பயம் உடைகிறது. தாழ்வு மனப்பான்மை. கடவுளுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைங்க. சவுல் சொல்கிறான் பாருங்க, நான் பென்யாமீன் கோத்திரத்தான், நான் எங்கள் குடும்பத்திலே சின்ன ஆள், கடவுளுடைய பார்வையில் ரொம்ப கடைசியாக இருக்கிறவன். ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை ஒரே அடியில் சாகுது. இந்த ஜீவன் வந்த உடனே இவன் எப்படி சொல்லுவான் அப்படின்னா, கிருபாசன தண்டியில் நான் கிட்டி நெருங்கி சேருவேன், எனக்கும் கிருபாசனத்துக்கும் எந்த இடையூறுமே இல்லை, நான் ஒரு பக்கத்தில் போய் படுத்துப்பேன் அப்படின்றான். வெட்கம் நீங்குகிறது, தைரியம் பிறக்கிறது. இந்த ஜீவன் நம்மளுக்குள்ள வரும் பொழுது எல்லா வெட்கத்தையும் எடுக்கிறாரு, புது தைரியத்தை கொடுக்குறாரு. என்ன தைரியம்? தேவனுக்கென்று இருக்கிற ஜீவனையை நான் பெற்றிருக்கிறேன். இந்த ஜீவன் ஒரு நாளும் தோத்து போகாடுது. மரணமே இதை ஜெயிக்குது அப்படின்னா, மரணத்தை விட இந்த உலகத்தில் பெருசு எதுவும் இல்லை. அந்த மரணத்தையே ஜெயிக்குதுன்னா எதுக்கு நீங்கள் பயப்படணும்னு கேட்குறேன். இல்லைங்க, எங்கள் அப்பா செத்துட்டாருங்க, எங்கள் அம்மா செத்துட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துடும். யாரெல்லாம் இந்த பூமியில் இழந்தீங்களோ அவங்க எல்லாம் இந்த பூமியில் இருக்கிறத விட அதிகமாக நேசிக்க போகிறீங்க. இந்த பூமியில் இருக்கிறத விட அதிகமாக நீங்கள் அவங்கள்ட்ட மிகப்பெரிய உறவை வச்சுக்க போகிறீங்க. அந்த உறவு இந்த நித்திய ஜீவன்லேருந்து தான் ஏற்பட போகுது. லூக்கா 13:13 பாருங்கள். அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்கே யாரை பற்றி எழுதப்படுதுன்னா, 18 வருடமாக சர்ச்சில் ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா 18 வருஷமாக ஜெபம் பண்ண போகுது, 18 வருஷமாக பைபிள் படிக்குது, 18 வருஷமாக எல்லா வேலையும் செய்கிறத கரெக்டாக செஞ்சுட்டே இருக்குது. ஏசு அந்த சர்ச்சுக்கு எனக்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கராக வந்திருக்காரு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அவர் கரெக்டான டைமுக்கு வந்து நிற்கிறாரு. அந்த அம்மா கீழேருந்து குச்சி ஊனிட்டு இப்படியே வருது. 18 வருஷமாக கீழே குமிஞ்ச மாதிரியே தான் இருக்குது, நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. நம்மள ஒரு சிலர் அப்படி தான் இருப்போம். நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி, நம்முடைய வாழ்க்கை எல்லாரும் முன்னாடி நிமிர்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா குனிஞ்சிருக்கும், அப்படியே இருப்போம். ஒரு விதமான சோகம் நம்ம ஆளுகை செஞ்சுட்டே இருக்கும். சந்தோஷம் சிரித்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆகிருக்கும். அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? நம்ம சர்ச்சில் அந்த மாதிரி யாருமே இல்லை. எல்லாம் மலர்ந்த முகமாக இருக்கீங்க, சிரிக்கிறவங்களா இருக்கீங்களே, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த பிரசங்கம் உங்களுக்கு இல்லவே இல்லை. அந்த சர்ச்சில் அந்த அம்மா இருந்துச்சு, வானத்தை பார்த்து 18 வருஷமாச்சு. இயேசு அங்கே வந்த உடனே அந்த அம்மாவை என்ன பண்ணுறாருன்னா, கைகளை வைத்து தொட்டார். அந்த தொட்ட அடுத்த நிமிஷமே அவருக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் அந்த அம்மா மேலே பாஞ்சு ஒரு ஃபிசிக்கல் ஹீலிங்கை அந்த ஃபைனலில் வந்து டிக்ளேர் பண்ணுது பாருங்க. அந்த ஜீவன் அந்த அம்மா உடனே நிமிர்ந்து, வசனம் அப்படி தான் சொல்லு பாருங்க. 18 வருஷமாக ஒருத்தன் நிமிராமல் இருக்கிறான்னா டக்குன்னு நிமிர முடியுமா? இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, கீழே உட்காந்துட்டு எந்திரிக்கணும்னால யாராச்சும் கை கொடுத்தா எந்திரிக்க வைக்கணும். அதனாலேயே சிலர் கீழே உட்கார மாட்டேன்றீங்க. இந்த அம்மா 18 வருஷமாக இப்படி வந்து டக்குன்னு இப்படி நிமிச்சுன்னா என்ன ஆகும்? எதுவும் ஆகலை, ஆனால் நிமிந்துச்சு. இந்த அம்மா எப்படி நிமிந்துச்சோ, இந்த அம்மாவுக்கு எப்படி நிமிரக்கூடிய பலனை யார் கொடுத்தானா? இயேசு கொடுத்தார். இயேசுக்குள்ள ஜீவன் கொடுத்துச்சு. தேவன் சொல்கிறாரு, இதே போல தான் இந்த ஜீவன் பாஞ்சிச்சு அப்படின்னா நிமிராதது எல்லாம் நிமிரும், நடக்காததெல்லாம் நடக்கும், மாறாததெல்லாம் மாறும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? தேவனை மகிமைப்படுத்துவாய். அப்போ வருது பார் துதி, அதுதான் உண்மையான துதி. நீ குனிஞ்சிட்டே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதுனா அவருக்கு எதுக்காது? நீ அவரை அனுபவித்து நன்மையை பெற்று அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களே, அந்த ஸ்தோத்திரம் தான் அவருக்கு தேவையாமா. யோவான் 8:7 அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அந்த விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ நடுவு நிற்குது. சுற்றி இருக்கவங்களாம் ஓயாமல் கேட்டே இருக்கிறாங்க, கொன்றலாம் கொன்றலாம் கொன்றலாம், கல்லறிஞ்சலாம் கல்லறிஞ்சலான்னு. இவர் கீழே குமிஞ்சு எழுதிட்டு இருக்காரு. அவனுங்க தலையெல்லாம் நிமிர்ந்து நிற்குது. இந்த பெண்ணுடைய தலை கீழே குமிஞ்சிருக்குது. அந்த சீனை கற்பனை பண்ணி பாருங்க. சுற்றி இருக்கவங்கலாம் நிமிர்ந்து நிற்கிறாங்க, அந்த பெண் தலை குனிஞ்சிருக்கு, இயேசுவும் தலை குனிஞ்சிருக்காரு. அவங்க ஓயாமல் இந்த பெண்ணை குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணார்னா, அவர் நிமிர்ந்து பார்த்து, என்ன பார்வையாக இருக்கும்னு நினச்சி பாருங்க கொஞ்சம். அவர் நிமிர்ந்து பார்க்குறாருன்னு இவன் எழுதுறானா, அந்த பிக்சர் அவன் மனசு அவ்வளோ பாதிச்சிருக்கு. அவர் கீழே உட்காந்து எழுதுறாரு, தரையில் எழுதிட்டு இருக்காரு. அவர் நிமிர்ந்து பார்த்த உடனே அந்த பார்வையில் ஒரு மாற்றம் நடக்குது. அவர் அந்த பெண்ணுக்காக ஒன்று பேச போகிறாரு. அந்த குற்றம் சாட்டி கொண்டிருந்த மொத்த சமுதாயத்தையும் தலைக்குனிய வைக்க போகிறார். இப்போது
அந்த இடத்துல யூஸ் பண்ண வார்த்தை அவர் நிமிர்ந்து பார்த்தார். இந்த தேவனுடைய ஜீவன் ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுது உங்களை குற்றப்படுத்துகிற எல்லா சத்துருடைய தலைகளையும் குனியும்படி செய்வார். இதுவரை நிமிராத உங்கள் தலைகள் நிமிரும்படி செய்வார். அப்படிப்பட்ட தேவனை இந்த ஜீவனின் மூலமாக நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, உங்கள் தலை நிமிரப்படும். லேவியராகமம் 26:13 பாருங்க, தேவன் சொல்றாரு, நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி உங்களை நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். எப்படி வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு பாருங்க. எகிப்தில் இவன் அந்த செங்கலை தூக்கிட்டே இருக்கிறான். தூக்கி 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 300 வருஷமாக செங்கலவே தூக்கிட்டு இருக்கானா, இவன் எப்படி இருப்பான்னு நினச்சி பாருங்க. அவனுங்க செங்கல் தூக்கி ஒரு பக்கம் குனிஞ்சிட்டானுங்க, ரெண்டாவது தலையை நிமிர்ந்தாலே அடி விழுவாங்க. தலையவே நிமிர்த்தக்கூடாது, அதான் அடிமைத்தனம். அப்படிப்பட்டவனை தலையை நிமிர்த்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாருங்க. யார் இவனுடைய தலையை குனிய வச்சாங்களோ அவன் தலையை இவன் முன்னாடியே இவன் கையிலேயே உடைக்கணும். அதைத்தான் தேவன் செய்கிறாரு. இவனுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை வருஷம் தலையை நிமிர்த்திவான்னு அடித்தவன் என் கையிலேயே சாகிறான் அப்படின்னா என்னுடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவன். அதை தான் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, இத்தனை வருஷம் நீங்கள் தலை குனிஞ்சிருந்தீங்க, உங்கள் தலையை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். இந்த நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்கு உணவு எது அப்படின்னா இந்த தேவனுடைய ஜோயே ஜீவன், இந்த நித்திய ஜீவனுடைய ஆழமான உறவு. இந்த ஜோயே ஜீவன் உனக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மற்றவங்களை ரொம்ப சீக்கிரமாக இது பாதிப்பை ஏற்படுத்திடும். கொரோனா வைரஸ் எப்படி ரொம்ப ஸ்பீடாக பரவச்சு பாஞ்சிச்சு, அதை விட இந்த ஜோயே ஜீவன் ரொம்ப ஸ்பீடாக போகுமாமா. பாவம் எப்படி ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யுது, செயல்படுது. இந்த ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ளே ஆப்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மனுஷனை ஆளுகை செஞ்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப வெகுவாக ரொம்ப சீக்கிரமாக அவன் குடும்பத்தையும் அவனுடைய சமுதாயத்தையும் அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமாமா. எப்படி? அவனுடைய ஜபத்தினால், அவனுடைய வார்த்தையினால், அவனுடைய அட்மாஸ்பியரினால், அவன் போகிற இடத்தினால், எல்லாவற்றினாலும் அவன் பாதிக்கப்படுவான். ஜீசஸ் தினகர் இருந்தார், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அவங்க இந்த பூமியில் இருக்கும்போது எத்தனை குடும்பம் வாழ்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த அவர்கள் மூலமாக தேவனுடைய வல்லமையை பார்த்தாங்க? ஒரு டிஜிஎஸ் நகரனை, ஒரு மனுஷனை சமாளிக்கவே பிசாசுனால முடியல. இந்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் அப்படிப்பட்ட வல்லமையில் உள்ள தேவ மனிதர்களால் ஜீவனை பெற்றவர்களாக மாறிட்டாங்க அப்படின்னா தேசம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இன்னும் அடுத்த வருகிற சீசனில் நாட்களில் தேவன் நம்மள்ட்ட இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்க மாட்டார், ஆக்ஷனில் இறங்கிடுவார். இன்னும் நான் பேச வேண்டியது நிறையா இருக்குது. அடுத்த வாரத்தில் மறுபடியும் இதை குறித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம்.